வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் ஒளி சுவாசம் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களிலுமே ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. டெக்கர் இந்த இயர் 1959 இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த ரெஸ்பிரேஷன் டூரிங் டே டைம் அல்லது லைட்டில் அதிகமாக இருக்கிறதையும் டார்க்கில் குறைவாக இருக்கிறதையும் பார்த்தாங்க. In 1959, Decker observed that the rate of respiration is more in light than dark. அது என்ன அப்படின்னா, லைட்டில் ரெஸ்பிரேஷன் நடக்கிறது எங்கே நடக்குது? குளோரோபிளாஸ்டில் நடக்குது. குளோரோபிளாஸ்டில் லைட்டோட ப்ரெசன்ஸில் இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனால நம்ம இது என்ன சொல்கிறோம்? Photorespiration. What is photorespiration? That's a excess respiration taking place in the photosynthetic cells. Photosynthetic cells நானது chloroplast. Chloroplastல தான் photosynthesis நடக்குதுல்ல. Due to the absence of carbon dioxide. பொதுவாக குளோரோபிளாஸ்டில் என்ன நடக்கும்? ஒளிச்சேர்க்கை நடக்கும். கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடையக்கூடிய நிகழ்ச்சி தான் எங்கே நடக்கும்? குளோரோபிளாஸ்டில் நடக்கும். So, in the absence of carbon dioxide and increase of oxygen, carbon dioxide நுடைய அளவு குறைவாக இருக்குது, ஆனால் ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது? இப்போ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்குது, ஒளி சுவாசம் நடக்குது. ஸோ திஸ் கண்டிஷன் சேஞ்சஸ் carboxylase role of rubisco into oxygenase. கார்பன் டை ஆக்சைடை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு RUBP ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணோம்ல, இந்த ரியாக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய என்சைம் யார்? ருபிஸ்கோ என்சைம். ருபிஸ்கோ அப்படின்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆக்சிஜனேஸ் என்சைம். இந்த கார்பாக்சன் இருந்ததுன்னா இந்த ருபிஸ்கோ என்சைம் என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ எதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது? ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குதுல்ல, அதனால அது கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ எதை ஃபிக்ஸ் பண்ணுது? ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ ருபிஸ்கோவோட ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. C2 சைக்கிளை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த கால்வின் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கால்வின் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கார்பாக்சிலேஷன். What do you know about carboxylation? கார்பன் டை ஆக்சைடு கூட வினை புரிகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு. அட்மாஸ்பியரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். இந்த ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார்? ருபிஸ்கோ என்சைம். ருபிஸ்கோ அப்படின்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் என்சைம். ஆனால் இப்போது அங்கே கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. எது அதிகமாக இருக்குது? ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கார்பாக்சிலேஸ் ரியாக்ஷனுக்கு பதிலாக அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஆக்சிஜனேஸ் ரியாக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போ உலகத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த என்சைம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ருபிஸ்கோ என்சைம் தான் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ருபிஸ்கோ என்சைமுக்கு ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் சைட்டும் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவ் சைட்டும் இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடையும் அக்செப்ட் பண்ணுது, ஆக்சிஜனையும் அக்செப்ட் பண்ணுது. ஸோ உலகத்தில் எந்த என்சைம் அதிகமாக இருக்குது? ருபிஸ்கோ என்சைம் தான். ருபிஸ்கோ என்சைம், என்சைம்னாலே என்னது? ஒரு புரோட்டீன் இல்லையா? அப்போ உலகத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய புரோட்டீன் அப்படின்னா என்ன? அதுவும் இந்த ருபிஸ்கோ தான். ஆக்சிஜன் டஸ் பைண்ட் டு ருபிஸ்கோ. C3 பிளான்ட்ஸில் என்ன ஆகுது? ஆக்சிஜன் ருபிஸ்கோ கூட பைண்ட் ஆகுது. அதனால கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் வந்து C3 பிளான்ட்ஸில் ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிறதுனால அல்லது ஆக்சிஜனை எடுத்துக்கொள்வதனால கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்கிறது அல்லது ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது குறைது, டிக்ரீஸ் ஆகுது. இங்கே RUBP ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் instead of being converted to 2 molecule of PGA அப்படின்னா பாஸ்போகிளிசரேட், 2 molecule of பாஸ்போகிளிசரேட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பதிலாக இது எது கூட ஃபிக்ஸ் ஆகுது? ஆக்சிஜனு கூட ஃபிக்ஸ் ஆகி
1 molecule of phosphoglycerateம் 1 molecule of phosphoglycolateம் ஃபார்ம் ஆகுது. இந்த phosphoglycerate ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், whereas phosphoglycolate வந்து 2 கார்பன் காம்பவுண்ட். இந்த phosphoglycolate தான் இந்த ஒளி சுவாசத்துல ஃபர்தரா இன்வால்வ் ஆகுது. in C3 பிளான்ட்ஸ்ல என்ன நடக்குது? நார்மலா இந்த RUBP ரிபுலோஸ் 1,5 bisphosphate கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி இந்த presence of the enzyme rubisco என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? 2 molecules of 3PGA ட்ரையோஸ் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, 2 molecules ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே RUBP இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இப்போ யார் அக்செப்ட் பண்ணுது? ஆக்சிஜன். ஸோ டோட்டலாக எவ்வளோ கார்பன் இருக்கும்? இங்கே 5 கார்பன் தான் இருக்கும். RUBPல எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன். கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன். ஸோ டோட்டலாக 6, 2 into 3 6 கார்பன் காம்பவுண்ட், ரைட்? ஸோ இங்கே வெறும் 5 கார்பன் தான் இருக்குது. ஸோ தட் வாட் டு தே ப்ரொடியூஸ்? 1 molecule of phosphoglyceric acid or 1 molecule of phosphoglycerate as well as phosphoglycolate ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்னா இது நார்மல் ரெஸ்பிரேஷன் மாதிரி இல்லை. நார்மல் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியால நடக்கும்ல. இது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இதுக்கு என்ன தேவைப்படுது? லைட்டு தேவைப்படுது. லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்கனல் எது? குளோரோபிளாஸ்ட். அப்போ குளோரோபிளாஸ்டோட ரோல் இங்கே மிக மிக முக்கியம்ல. ரெஸ்பிரேஷன் நார்மலாக எங்கே நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். அப்போ மைட்டோகாண்ட்ரியாவும் வேணும். இந்த 2 ஆக்ஷனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே யார் ஹெல்ப் பண்ணுறது? பெராக்சிசோம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு 3 ஆர்கனல்ஸ் நெசசரி. எதெல்லாம்? chloroplast, peroxisome and mitochondria, CPM. Chloroplast, peroxisome as well as mitochondria. ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இது என்ன கண்டிஷனில் நடக்கும்னு சொன்னோம்? ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனோ லோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது இந்த ரிபுலோஸ் 1,5 bisphosphate என்ன செய்யும்? இன்ஸ்டெட் ஆஃப் அப்சார்பிங் கார்பன் டை ஆக்சைடு இது ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணுது. ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணுது? 1 molecule of phosphoglycerate as well as a molecule of phosphoglycolate. Phosphoglycerate வந்து ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், whereas phosphoglycolate is a 2 கார்பன் காம்பவுண்ட். அப்போ முதல்ல இங்க உருவாகக்கூடிய வினைப்பொருள் எது? phosphoglycolate. அது எத்தனை கார்பன் காம்பவுண்ட்? 2 கார்பன் காம்பவுண்ட். உங்களுக்கு ஒரு கொஷின் இப்போ வரலாம், இங்கே ஒரு 3 கார்பன் காம்பவுண்டும் உருவாயிருக்கு இல்லையா? ஆனால் அந்த பிஜிஏ எங்கே இன்வால்வ் ஆகும்? இது குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறதுனால கால்வின் சைக்கிளுக்குள்ளாடி என்டர் ஆயிரும். ஃபர்தராக ஒளி சுவாசத்துக்குள் இன்வால்வ் ஆகிறது எது? இந்த பாஸ்போகிளைகோலேட் தான். பாஸ்போகிளைகோலேட் ஃபார்ம் ஆனால் தான் இங்கே என்ன நடக்கும்? ஒளி சுவாசம் நடக்கும். ஸோ இங்கே பாஸ்போகிளைகோலேட் என்ன ஆகுது? இப்போ கிளைகோலேட்டாக கன்வெர்ட் ஆகுது. எப்படி? இட் அண்டர்கோஸ் டீபாஸ்பாரிலேஷன். அதிலிருந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு இழக்கப்படுவதனால என்ன ஆகுது? பாஸ்போ கிளைகோலேட் இப்போ என்னவா கன்வெர்ட் ஆகுது? கிளைகோலேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த கிளைகோலேட் இங்கே ஃபார்ம் ஆன உடனே குளோரோபிளாஸ்ட்ல இருந்து அது எங்கே மைக்ரேட் ஆகி வருது? பெராக்சிசோமுக்கு மைக்ரேட் ஆகி வருது. ஸோ இந்த கிளைகோலேட் எப்படி ஃபார்ம் ஆச்சு? ரிபுலோஸ் 1,5 bisphosphate ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிஜிஏவும் ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போகிளிசரேட்டும் ஃபார்ம் ஆச்சுல்ல. இதுக்கு ஹெல்ப் பண்ண என்சைம் யாரு? ருபிஸ்கோ என்சைம். இந்த ருபிஸ்கோ என்சைம் அதோட ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியை இங்கே எக்ஸிபிட் பண்ணுது. இப்போ கிளைகோலேட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? குளோரோபிளாஸ்டில். குளோரோபிளாஸ்டில் கிளைகோலேட் ஃபார்ம் ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிளைகோலேட் குளோரோபிளாஸ்ட்லேருந்து பெராக்சிசோமுக்கு மைக்ரேட் ஆகி வந்துடும். பெராக்சிசோமில் இந்த கிளைகோலேட்லேருந்து கிளைசின் ஃபார்ம் ஆகும். என்ன நடக்கும் அப்படின்னா, கிளைகோலேட் ஆக்சிஜனேட் ஆகி கிளைஆக்சிலேட்டாக மாறும். இந்த கிளைஆக்சிலேட்லேருந்து கிளைசின் ஃபார்ம் ஆகும். அப்போது இங்கே ஆக்சிஜனேஷன் 2 இடத்துல நடந்திருக்கு. எங்கே? ஒன்று ரிபுலோஸ் 1,5 bisphosphate அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜனை அக்செப்ட் பண்ணிச்சுல, ஃபிக்ஸ் பண்ணிச்சுல, அதுவும் ஆக்சிஜனேஷன் தான். இங்கே கிளைகோலேட் கிளைசினா கன்வெர்ட் ஆனதும் என்ன ரியாக்ஷன் தான்? ஆக்சிஜனேஸ் ரியாக்ஷன் தான்.
இங்கே கிளைசின் ஃபார்ம் ஆனோன்னா கிளைசின் என்ன செய்யும், பெராக்சிசோமில் இருந்து மைக்ரேட் ஆகி மைட்டோகாண்ட்ரியாவில் வந்துடும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் 2 molecules ஆஃப் கிளைசின் ஃபார்ம் ஆன உடனே, அப்போ 2 molecules ஆஃப் கிளைசின் ஃபார்ம் ஆகணும்னா இந்த ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் இன்னொரு மூலக்கூறு ஆக்சிஜனை எடுத்துக்கணும் இல்லையா. அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 molecules, அதை ரெப்ரசன்ட் பண்ணதான் இங்கே 2 கொடுத்துருக்கு. சரியா? ஸோ 2 molecules ஆஃப் ஆக்சிஜனை எடுத்துக்கும். அப்போ எத்தனை ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் இன்வால்வ் ஆகணும், 2 molecules. ஸோ அதுவும் இதே பாத்தில் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வரும் இல்லையா. அதே மாதிரி 2 கிளைசின் இங்கே ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகும், இந்த 2 கிளைசின் மூலக்கூறில் இருந்து ஒரு மாலிகூல் சிரைன் ஃபார்ம் ஆகும். 2 glycine molecules combines to form a molecule of serine. இந்த ரியாக்ஷன் சமயத்தில் என்ன வெளியிடப்படுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது. சுவாசித்தல் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறது இல்லையா. ஸோ இன்ஹேல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸ்ஹேல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒளி சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். குளோரோபிளாஸ்டில் ஆக்சிஜனை எடுத்துக்குது, எங்கே கார்பன் டை ஆக்சைடை லிபரேட் பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியாவில். ஓகே, இப்போ கிளைசின்லேருந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, சிரைன் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளைசின் எத்தனை கார்பன் காம்பவுண்ட், 2 கார்பன் காம்பவுண்ட். எத்தனை மாலிகுல் ஆஃப் கிளைசின் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு, 2 மாலிகுல். ஸோ அதிலிருந்து சிரைன் ஃபார்ம் ஆயிருக்கு. சிரைன் எத்தனை கார்பன் காம்பவுண்ட், 3 கார்பன் காம்பவுண்ட். அப்போது அந்த கார்பன் எக்ஸ்ட்ரா கார்பன் ஒன்று இருந்ததுல, அதுதான் என்ன ஆயிட்டு, டீகார்பாக்சிலேட்டட் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் லிபரேட் ஆனது. இப்போது சிரைன் மைட்டோகாண்ட்ரியாவில் ஃபார்ம் ஆன உடனே இந்த சிரைன் எங்கே என்ட்ரி ஆகுது, இன்டு த பெராக்சிசோம். பெராக்சிசோமில் போன சிரைன் என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ராக்சி பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஹைட்ராக்சி பைருவேட் NADH எடுத்துட்டு கிளிசரேட்டாக மாறுது. அப்போது அதிகப்படியாக NADH ஃபார்ம் ஆனால் யார் யூட்டிலைஸ் பண்ணுறது, இந்த ஹைட்ராக்சி பைருவேட் C2 சைக்கிளில் யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, இப்போ கிளிசரேட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்ஸ் த கிளிசரேட் அல்லது கிளிசரிக் ஆசிட் இங்கே ஃபார்ம் ஆன உடனே கிளிசரிக் ஆசிட் அல்லது கிளிசரேட் என்ன ஆகும், அகெயின் மைக்ரேட் பேக் டு குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டில் கிளிசரேட் போன உடனே அங்கே பாஸ்பாரிலேட், அகெயின் பாஸ்பாரிலேஷன் இங்கே நடக்கும். பாஸ்பாரிலேஷன் நடந்து கிளிசரேட் வந்து பாஸ்போகிளிசரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் நமக்கு நல்லாவே தெரியும் எங்கே இன்வால்வ் ஆகும், கால்வின் சைக்கிளில். கால்வின் சைக்கிளில் என்ன காம்போனன்ட் ரீஜெனரேட் ஆகும், ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். ஸோ கால்வின் சைக்கிளில் திரும்பவும் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் ரீஜெனரேட் ஆகும். இந்த ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் again consume a molecule of oxygen and enters into photorespiration. ஓகே, ஸோ இதுதான் ஃபோட்டோரெஸ்பிரேஷன். இந்த வழித்தடத்தில் தான் ஃபோட்டோரெஸ்பிரேஷன் நடக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது ஏடிபியும் யூட்டிலைஸ் பண்ணுது, NADHையும் யூட்டிலைஸ் பண்ணுது. ஆனால் எந்த எனர்ஜி ரிச் காம்பவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணலை. குளுக்கோஸோ அல்லது ஏடிபியோ ஏடிபியோ எதுவுமே இங்கே உருவாக்கப்படவில்லை. சில C3 தாவரங்களில் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலில் சில சமயங்களில் 50% ஆற்றல் வரைக்கும் இந்த C2 சைக்கிள் அல்லது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் மூலமாக இழக்கப்படுது. பொதுவாக இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் மூலமாக ஆற்றல் இழக்கப்படுது. ஆற்றல் எங்கேயுமே உருவாக்கப்படலை. ஆற்றல் ஏடிபியோ NADPHஓ அல்லது குளுக்கோஸோ சுகர் எதுவுமே இங்கே உருவாக்கப்படலை. Rubisco has a much greater affinity for carbon dioxide when the carbon dioxide oxygen is nearly equal. பாருங்க, இந்த ருபிஸ்கோக்கு, ருபிஸ்கோ இஸ் அன் என்சைம் இல்லையா, அந்த என்சைமுக்கு கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனோ ஈக்குவலாக இருந்தால் கூட இட் ஹாஸ் கிரேட்டர் அஃபினிட்டி டுவோர்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இது காம்பீட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அல்லது ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் காம்பீட் பண்ணி ருபிஸ்கோ கூட இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஒழுங்காக நடக்குமா? ஃபோட்டோசிந்தசிஸ் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா சுகர் ப்ரொடியூஸ் ஆகுமா? சுகர் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா உலகத்தில் உள்ள உயிரினங்கள் வந்து நிலைத்திருக்க முடியுமா? ஆக்சிஜனை ஃபிக்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், ஆற்றல் இழப்பு தான் ஏற்படும் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ இமேஜின் வாட் வுட் ஹேப்பன் இஃப் திஸ் வேர் நாட் ஸோ. ஸோ இங்கே நமக்கு லக்கியாக ருபிஸ்கோவோட கேரக்டர் என்ன? தே ஹாவ் மோர் அஃபினிட்டி ஆர் மச் அஃபினிட்டி டுவோர்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு தேன் ஆக்சிஜன். இந்த ஒளி சேர்க்கையில் neither synthesis of sugar நீங்க மீன் பண்றது என்ன? குளுக்கோஸ். neither the synthesis of sugar nor of ATP. ATPயும் ப்ரொடியூஸ் ஆகாது, சுகர் அல்லது கார்போஹைட்ரேட்டும் ப்ரொடியூஸ் ஆகல. rather it results in the release of carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுதுல்ல. C3 சைக்கிள் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுது. இது அதை ரிவர்ஸாக பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது வித் த யூட்டிலைசேஷன் ஆஃப் ATP. இந்த ATP யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. C3 சைக்கிளில் ரிவர்ஸாக நடக்குதுல்ல, கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி ATPயும் NADPHயும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே நடக்குது. இந்த ஃபோட்டோரெஸ்பிரேட்டரி பாத்வே தேர் இஸ் நோ சிந்தசிஸ் ஆஃப் ATP or NADPH. இதோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இதுவரைக்கும் தெரிய வரல. சரியான பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நாட் எட் நோன். ஆனாலும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய கிளைசின் அண்ட் சிரைன், C2 சைக்கிளில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கிளைசினும் சிரைனும் இது எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, ப்ரிகாசர் ஃபார் மெனி பயோமாலிகூல்ஸ், நிறைய உயிர் மூலக்கூறுகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுது, மூலப்பொருளாக பயன்படுது. என்ன உயிர் மூலக்கூறு? குளோரோஃபில், புரோட்டீன்ஸ், நியூக்ளியோடைட்ஸ், இந்த மாதிரியான உயிர் மூலக்கூறுகளை உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருட்களாக கிளைசின் சிரைன் எல்லாம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எக்ஸஸா NADH ப்ரொடியூஸ் ஆகும்போது இட் கன்சியூம்ஸ் எக்ஸஸ் NADH. apart from that இந்த glycolate ஃபார்ம் ஆகுதுல்ல during photorespiration, glycolate ஓட வேலை என்ன அப்படின்னா, it protects cells from photooxidative damage. high temperatureல plants இருந்தது அப்படின்னா அதோட என்சைம் வந்து டீநேச்சர் ஆயிரும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது? C2 சைக்கிள்குள்ளாடி என்டர் ஆயிடுது. ஸோ C2 சைக்கிளில் என்டர் ஆகிறதுனால ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜை இது ப்ரிவென்ட் பண்ணுது. வேற C4 சைக்கிள் நடக்கக்கூடிய பிளான்ட்ஸில், அதாவது அந்த பிளான்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? C4 பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம்ல. இந்த C4 பிளான்ட்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் டஸ் நாட் அக்கர் இன் C4 பிளான்ட்ஸ். இன் டர்ன்ஸ் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் இங்கே நடக்கலை அப்படின்னா, திஸ் என்ஷூர் தட் த ருபிஸ்கோ ஃபங்க்ஷன் அஸ் ஏ கார்பாக்சிலேஸ். ருபிஸ்கோ என்சைமுக்கு ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குல்ல, டியலின் ஃபங்க்ஷன் சொன்னால், இதெல்லாம் கார்பாக்சிலேஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது, ஆக்சிஜனேஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது. இங்கே C4 பிளான்ட்ஸில் அந்த ஆக்சிஜனேஸ் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணி கார்பாக்சிலேஸ் ஃபங்க்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அதுக்கு சர்டன் மெக்கானிசம் இருக்குது. என்ன மெக்கானிசம் அப்படின்னா, லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் கூட மீசோஃபில் லேயரில் அதை அப்சர்வ் பண்ணி கார்பானிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிக்கிறோம். ஸோ கார்பானிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிட்டு அப்படின்னா மீசோஃபில் லேயரில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு எஸ்கேப் ஆக முடியாது. அகெயின் இங்கே திரும்ப கார்பன் டை ஆக்சைடு எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, டீகார்பாக்சிலேஷன் எங்கே நடக்குதுன்னா பண்டில் ஷீட் செல்ஸில். பண்டில் ஷீட் செல்ஸோட கேரக்டர்ஸ் நமக்கு தெரியும். தே நெவர் அலோவ் டு எஸ்கேப் a gas out of it. gas வந்து impervious to bundle sheet cell. bundle sheet cells ஓட இன்னர் வால் எப்படி இருக்கும்? திக்காக இருக்கிறதுனால இங்கே உருவாக்கப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அல்லது கேஸ் வந்து இங்கே இருந்து லிபரேட் ஆக முடியாது. அப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு எதற்கு பயன்படுத்தி கொள்ளப்படுது? கால்வின் சைக்கிளுக்கு. ஸோ இங்கே அழகான மெக்கானிசம் இருக்குது. ஹை டெம்பரேச்சரில் டாலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஈவன் அப் டு 45 டிகிரி சென்டிகிரேட் C4 plants கேன் thrive well. ஆனால் C3 plants அப்படி இல்லை, 20 to 30 டிகிரி சென்டிகிரேட் தான் அதால் டாலரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே டெம்பரேச்சர் இருந்ததுன்னா they quit to photorespiration. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான அடாப்டேஷன் எங்கே பார்க்குறோம்? நம்ம C4 பிளான்ட்ஸில் பார்க்குறோம். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் பார்ப்போம். Question number 1. The oxygenation activity of Rubisco enzyme is in photorespiration leads to the formation of. ருபிஸ்கோக்கு ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குது. அதில் ஆக்சிஜனேஷன் ஆக்டிவிட்டி அங்கே நடக்கிறதுனால that leads to the formation of, இங்கே ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கலாம், என்னன்னு பார்ப்போம்.
2 molecules of 3 carbon compound. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது யாரு? ரிபுலோஸ் 1,5 bisphosphate. அதில் 5 கார்பன் தான் இருக்குது, அது ஆக்சிஜன் கூட இன்வால்வ் ஆகுது. ஸோ டோட்டலாக 5 கார்பன் தான் இருக்கும். 2 molecules of 3 carbon இங்கே 6 கார்பன். ஸோ இது பாசிபிலிட்டி இல்லை. அடுத்து பாருங்க, 1 molecule of 3 carbon compound, ஒரே ஒரு 3 carbon compound ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். 1 molecule of 6 carbon compound, 6 carbon compoundக்கு இங்கே பாசிபிலிட்டியே இல்லைல்ல, ஸோ இதுவும் இல்லை. Again 1 molecule of 3 carbon compound and 1 molecule of 2 carbon compound. அப்போ டோட்டலாக எத்தனை கார்பன் காம்பவுண்ட் வருது? 5 கார்பன். இங்கே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடிய ரிபுலோஸ் 1,5 bisphosphate கிட்ட எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். 1 molecule of 3 carbon compound, அதுதான் என்ன சொல்கிறோம்? பாஸ்போக்ளிசரிக் ஆசிடோ பாஸ்போக்ளைகோலேட் இஸ் அ 2 carbon compoundல அந்த ரெண்டும் ஃபார்ம் ஆகுது. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் தான் C3க்கும் C4க்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்கக்கூடியது. ஏன்னா C3ல என்ன நடக்கும்? ஒளி சுவாசம் நடக்கும். C4 பிளான்ட்ஸில் ஒளி சுவாசம் நடக்காது. அப்படி நடந்தாலும் வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட். அங்கே ஒளி சுவாசம் நடைபெறாது. அப்போ which makes the major difference? Photorespiration. Glycolysis common இல்லையா? Calvin cycle காமன், அது C2 சைக்கிள் ஃபாலோ பண்ணுற பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, C4 சைக்கிளில் இன்வால்வ் ஆகிற பிளான்ட்ஸ் ஆனாலும் சரி, கேம்ப் சைக்கிளில் இன்வால்வ் ஆகிற பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா பிளான்ட்டுக்குமே எது காமன்? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் காமன். அண்ட் ரெஸ்பிரேஷனும் எல்லா ஹையர் பிளான்ட்ஸ்லேயுமே ரெஸ்பிரேஷனும் காமன் இல்லையா? ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் த ரைட் ஆப்ஷன். Next question, a process that makes important difference between C3 and C4 plant is, இப்போ தான் பார்த்தோம், C3 பிளான்ட்டுக்கும் C4 பிளான்ட்ஸ்க்கும் மிக முக்கிய ஒரு வேறுபாடு என்ன? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? இங்கே கொடுத்துருக்கிறதுல டிரான்ஸ்பிரேஷன் இல்லை, கிளைகாலிசிஸ் இல்லை, ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லை, photo respiration is the right option. Next question, the correct sequence of cell organelles during photorespiration. Photorespiration க்கு எத்தனை ஆர்கனல் வேணும்னு பார்த்தோம்? 3 organelles. இதெல்லாம் chloroplast, peroxisome and mitochondria. CPM னு பார்த்தோம்ல, chloroplast, peroxisome and mitochondria அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ ஆப்ஷனில் எது கரெக்ட்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், chloroplast, Golgi bodies, mitochondria. Golgi bodies இங்கே இன்வால்வ் ஆகலை. ஸோ திஸ் இஸ் த ராங் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், chloroplast, rough endoplasmic reticulum இது இன்வால்வ் ஆகலை. ஸோ இதுவும் ராங் ஆப்ஷன். ஓகே, செகண்ட் ஆப்ஷனில் டிக்டியோசோமும் கொடுத்துருக்காங்க, இதுவும் இன்வால்வ் ஆகலை. அகெயின் தேர்ட் ஆப்ஷன், chloroplast, peroxisome and mitochondria. So this is the right option. இங்கே vacuole involve ஆகலை இல்லையா? So option C தான் correct. Next question, during photorespiration the oxygen consuming reactions occurs in, reactions occurs in option A, stroma of chloroplast. Stroma of chloroplastல ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணுதா அல்லது அந்த ரியாக்ஷன் ஆக்சிஜனேட் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா? அதில் தான் ரிபுலோஸ் 1,5 bisphosphate அட்மாஸ்பெரிக் ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்டில் தான். ஓகே, எனிவே அதர் ஆப்ஷன்ஸையும் பார்ப்போம். ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்டில் ஆக்சிஜனேஸ் ரியாக்ஷன் நடக்குது, ஆனால் மைட்டோகாண்ட்ரியாவில் டீகார்பாக்சிலேஷன் தான் நடக்குது, ஆக்சிஜனேஸ் ரியாக்ஷன் நடக்கலை. ஸோ திஸ் இஸ் த ராங் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அண்ட் பெராக்சிசோம். பெராக்சிசோம்லேயும் ஆக்சிஜனேஸ் ரியாக்ஷன் நடந்தது இல்லையா? ஸோ ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட்லேயும் நடக்குது, பெராக்சிசோம்லேயும் நடக்குது. அகெயின் அடுத்து பாருங்கள், கிரான் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். கிரான் ஆஃப் குளோரோபிளாஸ்டில் இது நடக்கலை. ஸோ இங்கே ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அது கரெக்ட் தான். ஆனால் இங்கே இன்னொரு இடத்துல ஆக்சிஜனேஸ் நடக்குது, அதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்டான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அண்ட் பெராக்சிசோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is wrong in relation to photorespiration? Photorespiration-ல wrong statement என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, it occurs in chloroplast. chloroplast இதில் ஒன் ஆஃப் த ஆர்கனல்ஸ் இன்வால்விங் இன் photorespiration இல்லையா? ஸோ இது ரைட் தான். it occurs in a day time only. லைட் இருக்கும்போது தான் photorespiration நடக்குது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் C4 plants. இது C4 பிளான்டோட கேரக்டரிஸ்டிக்காக இல்லை.
It is a characteristic of C3 plant. இது C3 plant ஓட character. ஆனா C4 plant photorespiration involve ஆகாது. So which is the right option? C is the right option. Next question. Photorespiration is favored by. Photorespiration நடக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருந்தால் photorespiration அது ஃபேவர் பண்ணும்? ஆப்ஷன் ஏ high temperature and low oxygen, high oxygen and low carbon dioxide, high oxygen and high carbon dioxide, high carbon dioxide and low oxygen. So என்ன கண்டிஷன் ஃபேவர் பண்ணோம்? இங்கே ஃபோட்டோரெஸ்பிரேஷனில் எதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுது? ஆக்சிஜன். எந்த கண்டிஷனில் பண்ணோம்? கார்பன் டை ஆக்சைடு குறைவாக இருக்கும்போது தான் ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜனை அக்செப்ட் பண்ணுது இல்லை? ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? ஹை ஆக்சிஜன் அண்ட் லோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் த ரைட் ஆப்ஷன். அன்பு மாணவ செல்வங்களே, இது வரைக்கும் ஒளி சுவாசம் என்றால் என்ன, அதோட முக்கியத்துவம், அது எந்தெந்த மாதிரியான தாவரங்களில் நடைபெறுது, இதெல்லாம் பார்த்தோம். இந்த டாப்பிக்லேருந்து முந்தைய ஆண்டுகளில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் கூட பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ.